வணக்கம். நெருப்பு தமிழன். அதிமுக என்கின்ற ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடு என்ன இருக்கு? அதிமுகங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி திமுகவிலிருந்து பிரிந்து வந்து அதுக்கு முன்னாடி ஆவ போட்டுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் கருத்து முரண்பாடால் வெளியில் வர்றாரு. அதுக்கப்புறம் திமுகவை எதிர்ப்பேன், திமுகவை ஒழிப்பேன் அப்படின்னு கட்சியை தொடங்கி அவர் ஆட்சியை பிடிச்சார். அதற்கப்புறம் அதிமுகவினுடைய கொள்கை கோட்பாடை மட்டும் பாருங்கள். அதில் அம்மா ஜானகி அம்மா வர்றாங்க, ஜெயலலிதா அம்மையார் வர்றாங்க, அதற்கப்புறம் பல தலைவர்கள் வர்றாங்க. அதற்கப்புறம் ஓபிஎஸ் முதலமைச்சராக வர்றாரு, அதுக்கப்புறம் இப்போ இபிஎஸ் முதலமைச்சராகிறாரு. ஆனால் இவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறத ஒன்று மட்டும் சொல்லுங்கள். இந்த கட்சிக்கு ஏதாவது கொள்கை கோட்பாடு இருக்கா? இவங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் திமுகவை எதிர்ப்பது தான். இப்போ திமுக அப்படின்னு ஒரு கட்சியை வைக்கும்போது அவர்களுக்கென்று திராவிட மாடல், இது திராவிட நாடு, இது 2.0 T.0 அப்படின்னு எதை ஒன்று வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவுக்கு என்னங்க இருக்குது? கொள்கை கோட்பாடு. சிந்தித்து செயல்படுங்க. அப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மேதாவி எவனாவது இருப்பானா? அவன் தான் இருப்பான். இப்போ தெரியுதா தமிழ்நாட்டில் ஏன்டா இப்படி இருக்கிறோம் அப்படின்னு? தமிழ்நாடு ஏன்டா இப்படி இருக்குன்னு தெரியுதா? இதுதான். இப்போ எடப்பாடிக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் கொள்கை கோட்பாடு இருக்குதா? எதுவுமே கிடையாது. எங்களுக்கு யார்? அம்மா, எம்ஜிஆர். அப்போ அம்மா யாரப்பா? அம்மா ஒரு திரைப்பட நடிகையாக ஒரு அழகாக இருந்த ஒரு பெண்மணி. எம்ஜிஆர் யாரப்பா? எம்ஜிஆரும் ஒரு அழகாக உடல் கட்டமைப்போடு வாழ்ந்த ஒரு அழகான ஒரு மனிதர். அப்போ இதுதான் கொள்கை கோட்பாடு. இப்போ இந்த கொள்கை கோட்பாடை மட்டும் வச்சு ஒரு கட்சி எப்படி நீண்ட காலம் பயணிக்க முடியும்? அழிந்து வரும் அதிமுக அழிந்து வருவது உறுதி அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது.